இப்போ இன்னைக்கு மறுபடியும் ஜாஹிலியத்து அரபு தேசம் வந்து ஒரு தீன் தான் இருக்கணும், வேற தீன் இருக்கக்கூடாதுன்ட்டாங்க நபிசுல்லா சொல்லம். அப்போ இங்க இன்னொரு தீனுக்கு இங்க இப்போ என்ன ஆயிடுச்சு, அனுமதிக்கப்பட்டுருச்சுப்பா. இன்னும் அது ஒரு ஆங்கிள் பார்க்க போனா இன்னியும் இருக்கு. ரசூலா இல்லைங்கிற தைரியத்தில் தானே இதெல்லாம் பண்றீங்க. ரசூலா இருந்தால் அது பண்ணிடுவீங்களா? இப்படி வந்து சிலை வழிபாடும் இந்த மாதிரியான மதுக்கடைகளும் இதுவும் திறந்துருவீங்களா? ரசூலா இல்லைங்கிற தைரியத்தில் தானே பண்றீங்க. இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அதுவும் வந்து இன்னைக்கு வந்து ஃபித்னா தான். இப்போ யாரெல்லாம் அதை பார்த்துட்டு வாய் மூடி மௌனியா இருக்காங்களோ அவங்கெல்லாம் எந்த கேட்டகரியில் வருவாங்க? இந்த பனி இஸ்ராயல்களுடைய அந்த உலமாக்கள் கேட்டகரி. நல்லா சொல்றாங்க, அஹபார்களும் ரப்பானியன்களும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அவங்க ஃபசாது செய்வதை விட்டு நீங்க தடுக்க வேண்டாமா ரசூலா கேட்கறாங்க இல்லையா? இப்போ குரான்ல அல்லாஹ் கேட்கறேன். இப்போ அது மாதிரி இது ஒன்று. அப்போ மூன்றாவது என்ன அப்படின்னா தஜ்ஜால் அப்படிங்கிறாங்க. இது வந்து ஹாக்கிம்ல 4548வது ஹதீஸ். இப்போ இது ஒரு முக்கியமான ஹதீஸ். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நான் நடந்து சென்று கொண்டிருந்தேன். யார்? அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க. எனது உம்மத் மீது தஜ்ஜாலை விட ஒரு ஃபித்னா உள்ளது, அதைத்தான் நான் அதிகம் அஞ்சுகிறேன். தஜ்ஜாலுக்கு கெடுக்கிறத விட அதை விட ஒரு மோசமான ஃபித்னா இருக்குங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அது என்ன என்று கேட்டேன். வழி கெடுக்கும் இமாம்கள் என்று கூறினார்கள். வழி கெடுக்கும் இந்த தலைவர்கள். இமாம்னு தான் அதில் வருது. இப்போ இமாம்னா எந்த இமாமு, அது நம்மளே கணக்கு போட்டுக்க வேண்டியதான். ஏன் அப்படின்னா இவங்க தான் வந்து தஜ்ஜாலாவது மிம்பரில் வந்து நின்று இவங்களை வழி கெடுக்க போகிறது. இவங்க மிம்பரில் நம்பி போகிறாங்க, நேர் வழி காட்டுவாங்க அப்படின்னு சொல்லி உழைச்சி அந்த காசையும் கொடுக்குறாங்க, அந்த சந்தா கொடுக்குறாங்க. இவருடைய சாப்பாட்டுக்கு அவங்க பொறுப்பெடுத்துக்கிறாங்க. உங்கள் உலக வாழ்க்கைக்கு நாங்கள் உத்தரவாதம் கொடுக்குறோம், எங்கள் மறுமை வாழ்க்கைக்கு நீங்கள் பொறுப்பெடுத்துக்கங்க அப்படிங்கிறாங்க. அதையும் வாங்கி தின்னு போட்டு அவங்களுக்கு நரகத்துக்கான பாதையை கொடுத்துட்டு அதை டீலிங் வந்து தாகூத்தோட போட்டுட்டு வேற என்னமோ ஒரு தீனை காமிச்சு கொடுத்துட்டு இரட்டை துரோகம் வந்து அவங்க பண்றாங்க. மக்களுக்கும் துரோகம், அல்லாவுக்கும் துரோகம். இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து சில அடையாளங்கள்.